ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 5 மாதம் கன்சீவாக இருக்கேன். ப்ளட் டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ப்ளட் டெஸ்ட்டுக்கு போயிருந்தேன். மார்னிங் 8 o'clock வந்து டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் வெறும் வயிற்றில் போய் நம்ம வந்து ப்ளட்டை வந்து கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு வந்த உடனே டீ காஃபி எதுனா குடிச்சிட்டு 10 நிமிஷம் கழித்து டிஃபன் சாப்பிட சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டீ காஃபி குடிக்கல அப்படின்னா வந்தோடனே டிஃபன் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து வர சொன்னாங்க. நான் வந்து இன்றைக்கி டீ காஃபி எதுவும் குடிக்கல. நார்மலாகவே நான் குடிக்க மாட்டேன், பால் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து நான் வந்து டிஃபன் சாப்பிட்டேன், கோதுமை தோசை சாப்பிட்டேன். அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து போய் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்தேன். அவங்க எடுத்தாங்க. இதில் என்னென்ன ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு ப்ரெக்னன்சி சம்மந்தமானதான் சொன்னாங்க. இதுலேயே நமக்கு தெரியுது பாருங்கள், தைராய்டு டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ளட்டு வந்து சுகரோட அளவு எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நான் வந்து சாப்பிடாம அந்த மாதிரி எடுத்ததில்ல. சாப்பிடாம வேணால் போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்திருக்கேன். ஆனால் மறுபடியும் சாப்பிட்டுட்டு ப்ளட்டு கொடுத்து எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதோட ரிப்போர்ட் எப்போ கொடுப்பேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி எடுத்திங்கன்னா நாளைக்கு 11 மணிக்கு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இதோட அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 1355 ரூபா ஆயிடுச்சு. இந்த ப்ளட் டெஸ்ட் மட்டும் எடுத்ததுக்கு. நாளைக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க எனக்கு. அப்புறம் நாளைக்கு வந்து 5th மந்த் அனாமலை ஸ்கேன் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து 2300 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாளான்னைக்கு டாக்டரை போய் பார்க்கணும். இந்த 2 டைம் ப்ளட் எடுத்தனால உடம்புலாம் ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேபியும் கேர் பண்ணிக்கும்போது வந்து சமைக்கவும் முடியல. இந்த ஃபீல்லாம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருந்தது. 2 டைம் ப்ளட் கொடுத்தனால உடம்புல ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ளட் எடுத்தாங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டு 1.5 hour வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேணா தண்ணி மட்டும் குடிச்சிக்கலான்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.